ANTV இரவு 11 மணி செய்திகள் வாசிப்பது கீதா. செங்கல்பட்டு நகர ராட்டின கிணறு பகுதி செங்கல்பட்டு திருக்கலிக்குன்றம் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால இறக்கத்தில் அதிக விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை உயர்மின் கோபுர விளக்கு அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு நகரத்திலிருந்து திருக்கலிக்குன்றம், கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ராட்டின கிணறு பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. அப்பகுதியில் பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் தினமும் பணிக்காகவும் பள்ளிகளுக்கும் 2 மற்றும் 3 சக்கர வாகனங்களில் பயணம் செய்து வருகின்றனர். மேம்பாலத்தில் வலதுபுறம், இடதுபுறம் பகுதியில் கனரக வாகனங்கள் வேகமாக செல்வதால் அந்த சாலையில் அம்மனம்பாக்கம், தேனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்வதால் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகும். உடல் சேதம், உயிரிழப்பு அதிகமாக நடப்பதால் அப்பகுதி மக்கள் கனரக வாகனம் செல்வதற்காக தடுத்து நிறுத்த கோரியும், மேம்பாலம் இறங்கும் தருணத்தில் குட் செட் இருப்பதால் அங்கே அரிசி, பருப்பு, தானியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி 100க்கும் மேற்பட்ட கனரக லாரிகள் அங்கு வந்து செல்கின்றன. ஒவ்வொரு நாளும் இங்கே ஆக்சிடெண்ட் தான். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக கூட ஆக்சிடெண்ட் நடந்தது. இங்கே வரக்கூடிய லாரி மற்றும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களால் பெரிய அளவில் இங்கே டிராஃபிக் ஜாம் ஏற்படுது. இதுக்கு எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நடுப்புற இந்த டிவைடர் வைக்கணும். டிவைடர் வச்சா தான் இங்கே வயசானவங்க, குழந்தைங்க யாருமே இங்கே வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியல. மேலும் காலையில் சரியாக ஸ்கூல் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ் வருது இல்லைங்களா, அங்கே நிற்க கூட வந்து வழி கிடையாது. இதற்கு இடையூறாக உள்ள அந்த குட் செட்டை பொதுமக்களாகிய நாங்கள் செல்லும் போது அதிக விபத்து ஏற்படுவதால் எங்கள் பகுதி மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கும் என்பதால் உடனடியாக குட் செட்டை வேற இடத்துக்கு மாற்றி விபத்துக்கள் மற்றும் உயிர் சேதம் ஆகாமல் இருக்க வாகனத்தால் ஒரு மாதத்திற்கு 2 முறை அல்லது 3 முறையாவது உள்ளே நுழைவதற்கான லாரிகள் உள்ளே வந்து செல்லக்கூடிய தருணம் விபத்துக்கள் நடக்கப்படுவதால் அங்குள்ள குட் செட்டை வேற இடத்திற்கு மாறும். ஆகையால் அந்த கனரக லாரிகள் பகுதியில் அமைக்க கோரியும், இரவு நேரங்களில் மேம்பாலத்தில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் உயர் மின்விளக்கு அமைக்க கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எமர்ஜென்சி கூட வந்து ஆம்புலன்ஸ் எதுவுமே இங்கே வர முடியல. இந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து லாரி நின்றுட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ரெக்னென்ஸாக இருக்கிற லேடிஸை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் ரத்தம் போயிட்டு இருந்தால் கூட ஆக்சிடெண்ட் ஆன பீப்புளை எடுக்கிறதுக்கு கூட லாரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு எதனா முயற்சி எடுத்து சரி பண்ணி கொடுக்கணும். இங்கே ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கே ஒரு அரை மணிக்கு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் சாயந்தரம்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வரணும், ஒரு எமர்ஜென்சி அவசரமாக போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதற்கான தீர்வான முடிவை நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் முரளிகிருஷ்ணன். திருக்கழுக்குன்றம் சாலை பகுதியில் செங்கல்பட்டு நகரில் வசித்து வருகின்றேன். இங்கே திருக்கழுக்குன்றம் மேம்பாலம் இருக்கின்ற திருக்கழுக்குன்றம் சாலையை ஒட்டிய பகுதியில் மேம்பாலம் உள்ளது. அந்த மேம்பாலம் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கப்படாததால் இங்கே சாலை விபத்துகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, உயிரிழப்புகளும் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இங்கே மனிதர்களுக்கு அடிபடும் வகையில் அவர்களுடைய உடல் உறுப்புகள் சேதமடைந்து மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். ஆகவே இங்கே உடனடியாக அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேம்பாலத்தின் கீழ் உடனடியாக உயர்கோபுர மின்விளக்கை அமைத்து தர வேண்டும். மற்றும் இங்கே வாகன நெரிசல் ஏற்படாத வகையில் மேம்பாலத்தின் கீழ் உள்ள பகுதியில் 2 பக்கமும் சிக்னல்களை அமைத்து வாகனங்களை பராமரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. இதை நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடம் சொல்லி வருகின்றோம். அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகவே உடனடியாக அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று திருக்கழுக்குன்றம் சாலை பகுதி மக்களின் சார்பாகவும் நான் இதை கேட்டுக்கொள்கின்றேன். இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ANTV செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ANTV சேனல், இது உங்கள் சேனல்.